உதவி இல்லாமல் தனியாக போராடும் ஒருவரை குறைத்து மதிப்பிடாதீர்கள். சில பேரை பார்த்தால் நமக்கு தோன்றும், இவர் வாழ்க்கையில் என்னதான் செய்கிறார், இவ்வளவு நாளாகியும் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறவில்லையே, இவருக்கு திறமை இருந்திருந்தால் எப்பவோ சாதித்திருப்பாரே என்று சிலர் நினைக்கலாம். திறமை இருந்திருந்தால் எப்பவோ சாதித்திருப்பாரே. ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்ப்பது மிகவும் சுலபம். ஆனால் உண்மை என்ன? அவர் தினமும் என்ன பிரச்சனைகளுடன் போராடுகிறார் என்று நமக்கு தெரியாது. சிலருக்கு ஒரு கனவு இருக்கும், திறமை இருக்கும், வேலை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் உதவி இருக்காது. ஒரு இடத்திற்கு போய் வர வாகன வசதி இருக்காது, பண வசதி இருக்காது, உடல் நலம் சரியாக இருக்காது. அதையும் தாண்டி மனிதர்களின் உதவியும் இருக்காது. வீட்டிலிருந்து ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்க கூட தேவையான வசதிகள் இருக்காது. தன்னுடைய தேவைகளையோ அல்லது பிரச்சனைகளையோ சொல்லி உதவி கேட்கக்கூட அருகில் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு சிறிய வேலையை முடிப்பதற்கே மற்றவர்கள் நினைப்பதை விட பல மடங்கு நேரம் எடுக்கலாம். அதனால் அவர்கள் சோம்பேறிகள் என்று அர்த்தமில்லை. அவர்கள் தனியாக போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஒருவருக்கு 10 பேர் உதவி செய்து ஒரு கதவை திறந்து கொடுக்கலாம். ஆனால் இன்னொருவர் அந்த கதவை தேட வேண்டும், சாவியை தேட வேண்டும். கதவை திறக்கவும் அவரே கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர் உள்ளே செல்ல முடியும். அப்படிப்பட்டவரை பார்த்து நீ ஏன் இன்னும் உன் வாழ்க்கையில் முன்னேறவில்லை என்று கேட்பது மிகவும் சுலபம். ஆனால் அவர் கடந்து வந்த பாதையை ஒரு நாள் நீங்கள் நடந்து பார்த்தால் அவர் இன்னும் நிற்கிறாரே என்பதே ஒரு பெரிய விஷயம் என்று புரியும். தனியாக போராடுபவர்கள் சில நேரங்களில் மெதுவாக முன்னேறுவார்கள். ஆனால் அந்த பயணத்தில் அவர்கள் நிறைய கற்றுக்கொள்வார்கள், விழுவார்கள், எழுவார்கள், தவறு செய்வார்கள், மீண்டும் முயற்சி செய்வார்கள். யாரும் கை கொடுக்காத போது தங்கள் கையை தாங்களே பிடித்து கொண்டு எழுந்து நிற்க கற்றுக்கொள்வார்கள். அதனால் உதவி இல்லாமல் தனியாக போராடும் ஒருவரை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். இன்று அவர் மெதுவாக நடக்கலாம், இன்று அவர் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்காதவர் போல உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நாளை அவர் எங்கே சென்று நிற்பார் என்று உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் தனியாக போராட கற்றுக்கொண்ட ஒருவருக்கு ஒரு நாள் சரியான வாய்ப்பு கிடைத்தால் அவரை தடுத்து நிறுத்துவது அவ்வளவு சுலபமல்ல. உங்கள் வாழ்க்கையும் இன்று மெதுவாக நகர்கிறதா? கவலைப்படாதீர்கள். மற்றவர்களின் வேகத்துடன் உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள். உங்கள் பாதை வேறு, உங்கள் போராட்டம் வேறு. உங்கள் நேரம் வரும், அதுவரை நிற்காதீர்கள். உங்களை படைத்த கடவுள் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு பாதையை திறந்து வைத்திருப்பார். அந்த பாதையை நீங்கள் கண்டடையும் வரை தொடர்ந்து ஓடுங்கள். நிற்காமல் ஓடுங்கள். திடமான மனதுடன் ஓடுங்கள். பின்தங்கி போனாலும் உங்களுக்கென்று ஒரு முத்திரையை பதிக்கும் வரை ஓடுங்கள். தொடர்ந்து ஓடுங்கள். நம்பிக்கையுடன் ஓடுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி.